मते भक्ति विकास स्वामी नामिने नमो विष्णुपादय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यभाविका शांति कारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा நன்றி ஹரே கிருஷ்ணா. முதல்ல சோதிநாதன் பிரபு மற்றும் இங்கே மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ராமநவமி விழா ஏற்பாடு செய்து அடியனை இங்கே அழைத்ததுக்காக இங்கே எல்லாருக்கும் முதல்ல அடியனுடைய நன்றி. ரெண்டாவதாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நிறைய மக்கள் கூடி பகவானுடைய பெருமைகளை கேட்கும்போது தான் அது விழா சிறப்பானதாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமின்னா என்னென்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ரீராமர் பகவானுடைய திருநாமம். நவமின்றது திதி, அஷ்டமி நவமி இப்படி நம்ம திதி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? பஞ்சமி சஷ்டி சப்தமி அது மாதிரி நவமி என்பது 9வது நாளாக வரக்கூடிய பூர்ண சந்திரன் பௌர்ணமிக்கு அப்புறம் அல்லது அமாவாசைக்கு அப்புறமாக வரக்கூடிய 9வது நாள் நவமி. நவ என்பது 9, நவமி என்பது 9வது நாள். ஸோ இந்த நவமி திதியில் தான் பகவான் ராமச்சந்திரர் தோன்றினார். ஸோ ஸ்ரீராமர் அவதரித்த நாள் தான் ஸ்ரீராம நவமி. பகவானுடைய அவதாரங்களை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லும்போது பகவானுக்கு எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வளோ? எண்ணிலடங்காத அவதாரங்கள். இவ்வளோன்னு சொல்லிட முடியாது இல்லையே. மத்ஸ்யா, கூர்மா, வராஹா, நிருசிம்ஹா, வாமனா, பரசுராம, ராம, கிருஷ்ணா, கல்கி இப்படி 10 அவதாரங்கள் தானே, தசாவதாரம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருக்குது, தசாவதாரம்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதுவும் இருக்குதான். ஆனால் இந்த 10 அவதாரங்கள் மட்டுமே இல்லை. பகவானுடைய அவதாரங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சமுத்திரத்தில், இப்போ இங்கே மட்டக்களப்பு எல்லாம் சமுத்திரத்தை கரையில் தான் இருக்குது இல்லையா? இந்த சமுத்திரத்தில் நிறைய அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அலைகளை எவ்வளவு அலை வருதுன்னு எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. எண்ணிலடங்காத அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிலடங்காதவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ராம அவதாரத்தில் ராமர் புரிந்த லீலைகள், நிறைய லீலைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம கேட்கணுன்னா அது முடியாது. குறிப்பாக ராமர் மரியாதை புருஷோத்தம என்று அறியப்படுறார். அவர் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய செயல்கள் எவ்வளவு தார்மீகமானதாக இருந்தது, தர்மத்துக்கு உட்பட்டதாக இருந்தது அப்படின்றத ராமாயணத்தில் வால்மீகி ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறார். ஸோ அதிலிருந்து சில விஷயங்களை இன்றைக்கி நமக்கு இருக்கிற நேரத்தில் எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளோ நம்ம கேட்க முயற்சிக்கலாம். ஸோ ராமர் அவதரிக்கிறது அயோத்தியில்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராமர் தசரதருக்கு புத்திரராக அயோத்தியில் அவதரிக்கிறார். தசரத மகாராஜா மிகப்பெரிய ஒரு ராஜா. அவருக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, இப்படி நிறைய மனைவிகள் இருந்தாலும் கூட அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை. என்னதான் ராஜாவாக இருந்தாலும் நம்முடைய வம்சாவளியில் நமக்கு அப்புறம் யாரும் இல்லை அப்படின்னும் போது அந்த ராஜாவுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ஸோ தசரத மகாராஜரும் அப்படி தான் சந்தோஷம் இல்லாமல் இருந்தார். ஸோ அதுக்கு என்ன தீர்வு, எப்படி புத்திர பாக்கியத்தை பெறுவது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணணும். ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒருத்தர் ஒரு யாகம் பண்ணினாருன்னா அந்த யாகத்திலேருந்து யஜ்ய புருஷர் ஒரு பாயாச பாத்திரத்தை கொண்டு பாயாசம் கொடுப்பார். அந்த பாயாசத்தை தசரத மகாராஜா தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுத்தாருன்னா அவருக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு தசரத மகாராஜா அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார், யாகம் பண்ணுறார். யஜ்ய புருஷர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ரொம்ப அழகான ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு மிக அற்புதமான கருத்த ஒரு மேனியோடு பகவான் தோன்றி கையில் அந்த ஒரு பாத்திரத்தோடு வர்றார். அதில் அந்த பாயாசத்தை கொடுக்குறார். ஸோ இந்த பாயாசத்தை உன்னுடைய மனைவிகளுக்கு பிரித்து கொடுத்து குழந்தைகளை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. தசரத மகாராஜா என்ன பண்ணுறார், கொண்டு இந்த 3 நிறைய மனைவிகள் இருந்தாலும் கூட இந்த 3 பேர் பிரதான மனைவிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு 3 பேருக்கு அப்படியே மொத்தமாக பிரித்து கொடுத்துட்டாரான்னா இல்லை. முதல் பாதி அந்த இருந்த பாயாசத்தை பாதியாக பிரிக்கிறார். ஒரு பாதியை கௌசல்யாவுக்கு கொடுக்குறார். ஏன்னா அவங்க தான் முதல் மனைவி, அவங்க தான் பட்டத்து ராணி. அதனால் கௌசல்யாவுக்கு முதல் பாதியை கொடுத்துடுறார். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாதியில் மறுபடியும் அதை பாதியாக வெட்டுறார், கால் பாகம். அந்த கால் பாகத்தை யாருக்கு? கைகேயிக்கு கொடுக்குறார். மீதி இருக்கிற கால் பாகத்தை மறுபடியும் பாதியாக வெட்டுறார். மறுபடியும் பாதியாக குறைச்சி அதில் ஒரு பாகத்தை இப்போது கௌசல்யாவுக்கு கொடுக்கலாமான்னு பார்த்தா ஆல்ரெடி பாதி கொடுத்தாச்சு மொத்தத்தில். ஸோ அவங்களுக்கு தேவையில்லை. கைகேயிக்கு கொடுக்கலாமான்னு பார்த்தா இல்லை, கைகேயிக்கு ஏற்கனவே கொடுத்ததே போதும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஒரு கால் பாகத்தையும் ஒரு அரைக்கால் பாகத்தையும் சுமித்ராவுக்கே கொடுத்துட்றாரு. ஸோ இப்போது என்ன ஆகுறது? கௌசல்யாவுக்கு ஒரு குழந்தை, கைகேயிக்கு ஒரு குழந்தை, சுமித்ராவுக்கு 2 குழந்தைகள், 2 குழந்தைகள் இப்படி பிறக்கிறாங்க. ஸோ பகவான் இப்போ ராமச்சந்திரராக தோன்றும்போது அவர் தனியாக தோன்றாமல் அவர் கூடவே லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னர், இந்த 4 பேருமே பகவானுடைய அவதாரம் தான். ஆனாலும் ராமர் தான் இந்த அவதாரத்தில் ரொம்ப பிரதானமாக அறியப்படக்கூடியவர். அவரை சுற்றி தான் இந்த லீலைகள் எல்லாமே நடக்கிறது. ஆனாலும் இந்த லக்ஷ்மண, பரத, சத்ருக்னா இவங்க எல்லாரும் தோன்றியதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு பிரயோஜனம் இருக்குது. எப்படி ராமர் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு பிரயோஜனத்தோடு தான் அவர் தோன்றுகிறார், ஒரு காரணம் இல்லாமல் அவர் தோன்றுறது கிடையாது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றதை சொல்கிறார். யாருக்காவது தெரியுமா என்ன காரணத்துக்காக பகவான் தோன்றுகிறார்? 4வது அத்தியாயம் 7வது 8வது ஸ்லோகத்தில் காரணம் சொல்கிறார்.
சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் சாதுக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் அப்புறம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வர்றார். தர்மஸ்தாபனம் அப்படின்னா அப்போது தர்மம் அப்போ பின்பற்றப்படலேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தர்மம் மக்கள் பின்பற்றாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த தர்மத்தை மறுபடியும் ஸ்தாபிக்கணும், மறுபடியும் மக்கள் பின்பற்றும்படியாக செய்யணும். அதுக்காக ராமச்சந்திரர் தோன்றுகிறார். குறிப்பாக என்ன தர்மம் அப்படின்னா, முதியவர்கள் மூத்தவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கணும், பெரியவர்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி பெரியவர்கள் சொன்னால், அப்பா சொன்னால் மகன் கேட்கணும், அம்மா சொன்னால் மகள் கேட்கணும், இப்படி வாத்தியார் சொன்னால் மாணவர்கள் கேட்கணும், இப்படி பெரியவங்க சொன்னால் அதை கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு தர்மம் நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருந்தது. ஸோ அதனால தான் ராமச்சந்திரர் எப்போவுமே இந்த தர்மத்தை மீறினதே கிடையாது. தசரத மகாராஜர் சொன்னதையோ அல்லது வேறு எந்த ரிஷி முனிவர்கள் சொன்னதையோ அவர் மீறினதே கிடையாது. அவங்க சொல் பேச்சு அப்படியே கேட்பார். ஸோ அதன் மூலமாக அந்த தர்மம் அவர் நிலைநாட்ட பார்த்தார். ரெண்டாவது லக்ஷ்மணர் எதுக்காக தோன்றினார் அப்படின்னா, பகவானுக்கு சேவகம் பண்ணுறதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக. அவரும் பகவான் தான், அவரும் பகவானுடைய அவதாரம் தான். ஆனால் லக்ஷ்மணர் பகவானுக்கு சேவகம் பண்ணுறதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறார். ஒரு சேவகனாக இருப்பது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்துறார். ராமச்சந்திரர் சீதாதேவியோட காட்டுக்கு வனவாசம் போயிருந்த போது 14 வருஷமும் ஒரு நாள் கூட அவர் தூங்கினதே கிடையாது. யார்? லக்ஷ்மணர். காட்டுக்குள்ளே இருக்கும், ராமருக்கும் சீதைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தூங்காமல் உறங்காமல் சாப்பிடாமல் சேவகம் பண்ணிகிட்டே இருந்தார். பகவானுக்கு சேவகம் பண்ணுறதை தவிர தனக்கு வேறு வேலை கிடையாது. பகவான் ஒரு விஷயம் சொல்லி அவர் மறுத்ததா நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு சேவகம் பண்ணுறது அவ்வளவு பிடிச்சது. அதனால் குறிப்பாக ஜீவாத்மாவான நம்ம எல்லாரும் நம்முடைய உண்மை நிலை என்னன்றதை மறந்து போயிட்டோம். லக்ஷ்மணர் தோன்றியதுக்கு காரணம் அதுதான், அதை உணர்த்துறதுக்காக. இப்போது இது என்னன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவீங்க, என்னது? மாலை. இது என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்க, என்னது? மைக்கு. இது என்னன்னு கேட்டால் எல்லாம் சொல்லிடுவீங்க, கரத்தால். இது என்னன்னு கேட்டால் இது மேஜைன்னு சொல்லிடுவீங்க. இப்போது ஆத்மானா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ இது எல்லாம் டக்குன்னு கேட்ட உடனே சொல்லுங்க, ஆத்மானா என்னன்னே தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆத்மா ஆனந்தமயமானது, அறிவுமயமானது, ஞானபூர்வமானது, ஞானம் நிறைந்திருக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேலே நாம் பகவானுடைய சேவகன் அப்படின்ற அந்த உண்மை நிலையை உணர்ந்திருக்கக்கூடியது, சச்சிதானந்த வாழ்க்கை வாழக்கூடியது தான் ஆத்மா. சத் அப்படின்னா நிரந்தரம், நித்தியத்தன்மை.
சித் அப்படின்னா அறிவுபூர்வமானது. நான் பகவானுடைய சேவகன்ற அந்த உண்மை அறிவை உணர்ந்த நிலையில் இருப்பது. ஆனந்தம், இந்த மூணும் நிறைஞ்சது தான் ஆத்மா. இப்போ இந்த ஆத்மாவோட தர்மம் என்ன, இதை நாம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போதான் ஏன் லக்ஷ்மணன் பகவானுக்கு சேவகம் பண்ணுறதோட அவ்வளோ முக்கியத்துவத்தை அதை அது முக்கியத்துவமானதுன்னு வலியுறுத்துறாருன்றது நமக்கு புரிய வரும். இப்போ ஒரு பொருளுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இப்போ சர்க்கரைன்னா எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். உங்கள் ஊரில் புளிப்பாக இருக்குமா? இல்லை, எல்லா ஊர்லேயும் சர்க்கரைன்னா இனிப்பாக தான் இருக்கும் இல்லையா? மிளகாய்னா காரமாக இருக்கும். மிளகாய் காரமாக இருக்குது, சர்க்கரை இனிப்பாக இருக்குது, தண்ணீர்னா திரவமாக இருக்குது. இப்படி ஒரு பொருளுக்கு ஒரு தர்மம் இருக்குது. சர்க்கரையிலிருந்து இனிப்பை பிரிக்க முடியுமா? இனிப்பு இல்லாத சர்க்கரை உங்கள் ஊரில் எங்கேயாவது கிடைக்குமா? ஏதாவது கடை இருக்கா? காரம் இல்லாத மிளகாய், காரம் குறைச்சலாக வேணா இருக்கும், ஆனால் காரமே இல்லாமல் மிளகாய் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மிளகாயே கிடையாது இல்லையா? அது மாதிரி ஒரு பொருளுக்கு ஒரு தர்மம் இருக்குது. அப்போ ஆத்மாவோட தர்மம் என்ன இந்த கேள்வி வருது. முதல்ல ஆத்மா என்னன்னு கேட்டால் அதுவே தெரியல. இப்போ நீங்கள் ஆத்மாவோட தர்மம் என்னன்னு கேட்குறீங்களே, எப்படிங்க தெரியும்? ஆனால் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எங்க? குமுதம், ஆனந்த விகடன், இந்த மாதிரி பத்திரிகை இல்லையா, தினசரி நியூஸ் பேப்பர் இல்லையா? இல்லை, பகவத்கீதையில். பகவத்கீதையில் ஆத்மாவோட தர்மம் என்ன? சிவரே ஸ்வரபகவை கிருஷ்ணரே நித்யதாஸ். நித்தியமாக நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவகன். நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். இதுதான் நம்முடைய தர்மம். ஸோ இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் லக்ஷ்மணர் தோன்றினார். பகவானுக்கு சேவை செய்கிறது தான் நம்மளோட ஒரே வேலை. அதன் மூலமாக பகவான் திருப்தி அடைகிறாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய நேரடியாக நம்ம சந்தோஷப்படுறதுக்காக முயற்சிக்க கூடாது. அதில் சந்தோஷமே கிடையாதுங்கிறார். அதனால தான் லக்ஷ்மணர் தனக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ராமாயணம் முழுக்க ராமருக்கு சேவகம் பண்ணுறதை தவிர லக்ஷ்மணர் வேற எதையும் பண்ணது கிடையாது. காட்டில் இருக்கும்போது ஒரு குடில் கட்டு அப்படின்னா உடனே அதை செஞ்சு கொடுக்குறாரு. சரி, குடிலோடு சேர்த்து சமைக்கிறதுக்கு ஒரு இடம் பண்ணு, யாராவது விருந்தாளிகள் வந்தால் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இடம் பண்ணு. உடனே அதெல்லாம் மரத்தை கொண்டு வந்து வெட்டி வந்து அதெல்லாம் கட்டினார், குடில் அமைச்சார், எல்லாத்தையும் செய்தார். உறங்காமல் முன்னாடியே நம்ம சொன்னது போல் உறங்காமல் கவனிச்சிட்டார். அதுவும் குறிப்பாக குகனை சந்திக்கிறார் காட்டில். அங்கே குகனோட ஒரு நாள் இரவு கழிக்க வேண்டியிருந்தது குகன் இருந்த இடத்துல. அப்போ பார்த்தா லக்ஷ்மணனுக்கு தூக்கம் இல்லாமல் அவர் பகவானை சுற்றி வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கிறார். குகனுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இவரோட பார்வையில் பரதன் தான் வந்து நாட்டை பறிச்சுக்கிட்டு அங்கே ஆட்சி பண்ணிட்டு ராமரை இங்கே காட்டுக்கு அனுப்பிட்டார் அப்படின்னா இங்கே லக்ஷ்மணன் கூடவே இருந்து ஏதாவது சதி திட்டத்தோடு வந்திருக்கானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் குகனுக்கு. அதனால் குகன் என்ன பண்ணுறார், ஏன் லக்ஷ்மணன் வந்து இப்படி சீதாதேவியும்
ராமரையும் சுற்றி சுற்றி வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறேன்ற பேரில் சுற்றிட்டு இருக்கான். இவன் எதுவும் சதி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி குகன் என்ன பண்ணுறான், லக்ஷ்மணன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரான். ராமர் என்ன பாதுகாப்பு இப்போது 2 மடங்கு ஆயிடுச்சு. இப்போது குகன் கூட இருக்கிற மற்ற இந்த காட்டுவாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குகன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா இது, லக்ஷ்மணன் தான் பாதுகாப்பு கொடுக்குறார், சரி அண்ணனுக்கு அவர் சேவகம் பண்ணுறதுல தப்பு இல்லை, குகனுக்கு என்ன வந்தது, இவர் ஏன் ராத்திரி தூங்காமல் இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கார், ஒருவேளை குகன் ஏதாவது சதி பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடியே சுற்றி சுற்றி வராங்க. இப்படி காட்டுவாசிகள் எல்லாரும் சீதாவுக்கு தேவிக்கும் ராமருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மணர் பகவானுக்கு சேவை செய்கிறத வழிவகுத்திக்கிட்டே இருக்கார். நிறைய சம்பவங்களில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்து பரதர் எதுக்காக அவதரிச்சார், பரதருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மணர் மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணணும், ஆனால் அந்த சேவை தான் விரும்பின மாதிரி இருக்கக்கூடாது, பகவான் என்ன விரும்புகிறாரோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போது ராமர் பட்டாபிஷேகம் என்ன போகிறாருன்னு எல்லா ஏற்பாடும் நடந்து எல்லாம் தயாராக இருந்த சமயத்தில் திடீர்னு தசரத மகாராஜா கூப்பிடுறாருன்னு சொல்லி அங்கே போனால் அவருக்கு கிடைச்ச செய்தி என்ன, நீ காட்டுக்கு போகணும், பட்டாபிஷேகம் உனக்கு இல்லை பரதனுக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் ராமச்சந்திரர் வால்மீகி சொல்கிறார், பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, இப்போ போயிட்டு தசரத மகாராஜர் எதுக்கோ கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு, அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டுட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு பட்டாபிஷேகம் பெற போகிறோன்ற உணர்வோடு உள்ளே போகிறார். அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப பூரிப்போட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அப்படி வந்திருப்பார். ஆனால் அந்த முகத்தில் இந்த மாதிரி பட்டாபிஷேகம் இல்லை, காட்டுக்கு போகணும் அப்படின்றத கேட்டதுக்கு அப்புறமும் எந்த மாற்றமுமே இல்லையா. பகவான் வெளியில் வரும்போது உள்ளே போகும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறாரா, எந்த மாற்றமும் இல்லாமல். நமக்கு யாராலையாவது ஒருத்தரால் அந்த மாதிரி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பதவி, மந்திரி பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுறாங்க. போகும்போது ரொம்ப சந்தோஷமாக, நாளையிலேருந்து நம்ம மந்திரி ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு போவோம். அங்கே போன உடனே இல்லை, நீ ஜெயிலுக்கு போகணும், மந்திரி பதவியெல்லாம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. போன மாதிரியே திருப்பி வருவோமா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாபம் கொடுத்து, எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டி, நம்ம கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தி. ஆனால் ராமச்சந்திரர் அதை எதுவும் பண்ணலை. மாறாக கைகேயிடம் கேட்குறார், தாயே நீங்களே இந்த செய்தியை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் இதை நீங்கள் தசரத மகாராஜ்கிட்ட எப்போவோ சொன்ன வாக்கு நீங்கள் காப்பாற்றுறதுக்கு அந்த வரத்தை கொடுங்கன்னு சொல்லி அவரை கேட்டு அவரை துன்புறுத்தி அவர் இப்போ மயக்கம் அடைஞ்சு இப்போது மூர்ச்சையிட்டு கிடக்கிறார், மூச்சு இல்லாமல் இருக்கிறார். ஏன் அவரை இந்த அளவுக்கு நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்குறீங்க? நேராக என்கிட்ட அதை கேட்டிருக்கலாமே, நான் மறுக்கவா போகிறேன் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இதுதான் தசரத மகாராஜாவோட எண்ணம் அப்படின்னா சரி நான் கிளம்புறேன்ட்டு உடனே அவர் கிளம்புறார். அப்போது ராமச்சந்திரர் என்ன சொல்கிறார், லக்ஷ்மணா காட்டுக்கு போக வேண்டியது நான் தான், நீ இல்லை, அதனால் நீ என் கூட வர வேணாம். ஏன்னா இவர் ஆல்ரெடி கிளம்பிட்டார். ராமர் இந்த மாதிரி காட்டுக்கு போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே லக்ஷ்மணர் சொல்லாமல் பிடிக்காமல், ராமர் இல்லாத இடம் எனக்கு என்ன,
அப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை அவரால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால் இவர் ராமருக்கு முன்னாடி காட்டுக்கு போகிறதுக்கு தயாராக நிற்கிறார். அதனால் ராமர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ எல்லாம் வர வேண்டியதில்லை, காட்டுக்கு போக வேண்டியது நான் மட்டும்தான். ஸோ நீ ஏன் அங்கே கஷ்டப்பட போகிற அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் இல்லாத இடம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் லக்ஷ்மணர் பகவான் வேணான்னு சொல்லியும் கூட அவர் வரத்துக்கு தயாராக இருந்தார். ஆனால் பரதர் அப்படி கிடையாது. பரதருக்கு விருப்பமில்லாத விஷயமா இருந்தால் கூட பகவான் சொல்லிட்டாருன்னா, பகவான் விருப்பப்படுறாருன்னா அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பரதருக்கு நாட்டை ஆள்றது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட விஷயம் கிடையாது. அவருக்கு அந்த நாட்டை ஆள போகிறோம் அப்படின்றது ஒரு பாரமாக கருதினார். அதனால தான் அவருக்கு பேரே பரதம். அவர் நாட்டை பறித்து கொள்ளக்கூடியவர்ன்றதை தெரிஞ்சு தான் அந்த பேரை கொடுத்தாங்க. ஆனால் ஏன் அவருக்கு அப்படி அந்த பேர் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆச்சாரியர்கள் கேட்குறாங்க. இப்போது நாட்டை ஆண்டவர் இவரை வெறும் 14 வருஷம்தான் பண்ணார். ஆனால் அதை விட அதிகமாக ராமச்சந்திரர் ஆட்சி பண்ணார், தசரத மகாராஜா ஆட்சி பண்ணார், எத்தனையோ மகாராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான், அதாவது பரதர் மட்டும்தான் நாட்டை ஆள்றது ஒரு பாரமாக கருதினர். ஏன்னா அவருக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஏன்னா நாட்டை ஆள வேண்டியது ராமச்சந்திரர். ஏதோ சந்தர்ப்பவசத்தினால இந்த மாதிரி நடந்துருச்சு. இருந்தாலும் பகவானோட விருப்பம் அதுதான். ராமச்சந்திரர் அதை தான் விரும்புகிறார், பரதன் தான் ஆட்சி பண்ணணுன்றதை விரும்புகிறாருன்னா ஓகே, நான் பண்ணிட்டு போகிறேன். ராமச்சந்திரருடைய பாதுகையை வச்சு பூஜை பண்ணிவிட்டு ராமச்சந்திரருடைய நினைவிலேயே அவர் இந்த நாட்டை ஆட்சி பண்ணினார். ஸோ அது இன்னொரு நிலை. அதனால தான் லக்ஷ்மணரை விட பரதருக்கு ஒரு படி உயர்வான நிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து சத்ருக்னா. சத்ருக்னா என்னன்னா, இப்போது லக்ஷ்மணரையும் பரதனையும் போல பகவானுக்கு சேவை செய்கிறதுக்கு விட இன்னொரு படி மேலான விஷயத்தை அவர் செய்கிறதுக்கு வந்தார். என்னன்னா, இவங்கெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க, ஆனால் சத்ருக்னர் பாகவதருக்கு சேவை பண்ணுறார், பகவானோட பக்தனுக்கு சேவை பண்ணுறார். யார்? பரதனுக்கு. எப்படி? இப்போது பரதன் என்ன பண்ணுறார்? பகவானுக்கு சேவை பண்ணுறார், பகவானுடைய விருப்பத்தைப்படி நடந்துக்கிறார். சத்ருக்னர் என்ன பண்ணுறார்? பரதருடைய விருப்பம் என்னவோ, பரதரை எது சந்தோஷப்படுத்துமோ அதன்படி நடந்துக்கிறார். ஸோ இப்படி இந்த பகவானுடைய அவதாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பகவானுக்கு சேவை செய்கிறது அல்லது பகவானுடைய பக்தருக்கு அடியவருக்கு அடியவராக இருந்து சேவை செய்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமாக வலியுறுத்தப்படுது. இப்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், முன்னாடியே சொன்னது போல் ஜீவாத்மாவான நம்ம எல்லாரும் பகவானுடைய சேவகன் அப்படின்றது தான் நம்முடைய ஸ்வரூப நிலை. அப்படின்றதுனால பகவானுக்கு சேவை செய்யாமல் நமக்குள்ள சந்தோஷம் கிடையாது. லக்ஷ்மணர் எப்படி பகவானுக்கு சேவை செய்கிறத தவிர வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சாரோ அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம எல்லாரும் பகவானுக்கு சேவை செய்கிறத விரும்பினா கூட பெரும்பாலும் இந்த சரீரத்துக்கு சேவை பண்ணுறது தான் முக்கியமான நினச்சிட்ருக்கோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எல்லா வேலையும் இந்த சரீரத்துக்கு தான் சேவை பண்ணிகிட்ருக்கோம், இந்த உடலுக்கு தான் சேவை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? காலைல எழுந்த உடனே என்ன பண்ணுறோம்? வயிறை சுத்தம் பண்ணுறோம், பல் துலக்கிறோம், பல்லை சுத்தம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏதாவது டீ காஃபி எப்படி ஏதாவது குடிக்கிறோம். பொதுவாக மக்கள் அதை தான் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம்
டிவி போட்டு ஏதாவது பார்க்குறோம், ஏதாவது கேட்குறோம், வயிற்றுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறோம். இப்படி குளிக்கிறதுலேருந்து, உடை உடுத்திக்கிறதுலேருந்து, அலங்காரம் பண்ணிக்கிறதுலேருந்து நாள் முழுக்க எல்லாமே இந்த சரீரத்துக்காக தான். இப்போ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை கொண்டு என்ன பண்ணுறோம்? வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம், தேவையான மற்ற பொருட்களை எல்லாம் வாங்குகிறோம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த சரீரத்துக்கானது. ஸோ ஆனால் நம்மளுடைய சொரூப நிலை என்ன, நம்முடைய கடமை என்ன? பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் இந்த சரீரத்துக்கு சேவை பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சாஸ்திரம் சொல்கிறது, ஆத்மாவான நம்ம எல்லாரும் சந்தோஷம் அடையணும் அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்ணணும். அதனால தான் ஆரம்பத்திலே நம்ம பஜனை பாடும்போது பகவான் நாமத்தை சொன்னீங்கன்னா சந்தோஷம் கிடைக்குன்னு. ஏன்னா அது பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை, பகவானுடைய பெருமைகளை பாடுறது. அது நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த சேவை. சேவகம் அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம்னா உடனே நமக்கு சந்தோஷம் வந்துடும். ஆனால் பகவான் சேவையை தவிர இதில் சந்தோஷம் அடையலாம், அதில் சந்தோஷம் அடையலான்னு நம்ம பலவிதமான முயற்சி எடுக்கலாம். நம்ம பெரிய வீடு கட்டினா சந்தோஷம் அடைஞ்சிடலாம், நமக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் கிடைச்சிடலாம், நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம்னா இப்படி நம்ம சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஏதேதோ வழிகள் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். ஆனால் இதில் எதுவும் சந்தோஷம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பார்க்குறோம், கண் முன்னாடி நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, சம்பாதிச்சிட்டே இருக்காங்க, எல்லாம் வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நவீன காலத்தில் குறிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? டென்ஷன், ப்ரெஷர், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு கூட இன்றைக்கி நிறைய இருக்குது. யாரை கேட்டாலும் இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க, ரொம்ப பதட்டமாக இருக்குங்க, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய மனநோய் மருத்துவர்களை போய் சந்திக்கிறாங்க, ஆலோசனை பெறுகிறாங்க. என்னால் சரியாக தூங்க முடியல, தூக்கம் வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ மனசு தொந்தரவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இவ்வளோ மனசு தொந்தரவு, இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ வியாதி, இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்க முடியும்? இல்லையே. நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எல்லாரும் நடிக்கிறாங்க, எல்லாரும் டிவியில் சினிமாவில் எல்லாம் நடிகர்களை பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க சினிமாவில் எல்லாம். ஆனால் அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் காசு செலவு பண்ணி நடிக்கிறாங்க. மற்றவங்க முன்னாடி நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ பெரிய டிவி வாங்கி வச்சுக்கிறது. இன்றைக்கி எனக்கு தெரியும், சேலத்தில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு நபர், ஒரு வழக்கறிஞர், ஒரு லாயர், அவரோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய வீடு கட்டியிருக்கிறார், எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, பெரிய டிவி இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர மற்ற 6 நாளும் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. எல்லா வீடு காலியாக தான் இருக்கும், பூட்டி தான் வச்சுருப்பாங்க. யாரும் அங்கே இருக்கிற பொருளை பயன்படுத்துறதுக்கு கூட ஆள் கிடையாது. இவங்க வேலை பணம்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே பெரிய வீடு இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இதெல்லாம் எதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க? இவங்க பயன்படுத்துகிறதே கிடையாது, பிரயோஜனமே இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் மற்றவங்க எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வச்சுருக்காங்க, அப்போ நம்மளும் வச்சுருக்கணும். அவங்ககிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் வாங்கி வச்சுக்கிறாங்க.
ஸோ இப்படி நம்ம பகவானை சந்தோஷப்படுத்துறதை விட்டுட்டு நம்முடைய சரீரத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்கும் போது அது சாஸ்திரம் என்ன சொல்லுது, பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு மரத்தோட வேருக்கு தண்ணி ஊற்றுறதை விட்டுட்டு மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைக்கும், ஒவ்வொரு இலைக்கும், ஒவ்வொரு பூவுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுனோன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். ஒரு மரம் நல்லா செழிப்பாக வரணும், நல்ல இலை கிளைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மரத்தோட வேருக்கு தண்ணி விடணும். எதா தரோர் மூல நிசேஷனேனா, மூளை வேருக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் மூலம் யார்? அகம் சர்வஸ்ஸ பிரபவோ. கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், நானே எல்லாவற்றிற்கும் மூலம். எல்லா தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் என்னிலிருந்து உருவானவர்கள் அப்படிங்கிறார். அப்போது நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவகம் பண்ணணும்போது தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். கிருஷ்ணருக்கு சேவகம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் முதல்ல சொன்னது போல் இந்த சரீரத்துக்கும் மற்ற உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் சேவகம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பகவானுக்கு சேவகம் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பகவானுக்கு சேவகம் பண்ணணும்னா நம்ம தூய்மையான நிலையில் இருக்கணும். முதல்ல நம்ம பாவமற்றவர்களாக இருக்கணும். ஏஷாம் தொந்த கதம் பாபம் ஞானா புண்ணிய கர்மனாம்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். நம்ம புண்ணிய கர்மத்தில் ஈடுபடாமல் பாவ செயல்களில் ஈடுபட்டு பகவானுக்கு சேவை பண்ணலான்னா அது பகவானை சந்தோஷப்படுத்தாது. மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு, இதெல்லாம் பாவ செயல்களாக சாஸ்திரம் சொல்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு உயிரை பறிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நம்ம நாக்கை திருப்திப்படுத்துறதுக்காகவும் வயிறை திருப்திப்படுத்துறதுக்காகவும் தினம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்களை கொண்டுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி பகவான் திருப்தி அடைவார்? எப்படி பகவான் சந்தோஷப்படுவார்? நம்ம எல்லாரும் பாவம் செய்துக்கிட்டே பகவானை சந்தோஷப்படுத்தலைன்னா அது சாத்தியமில்லை. அதனால் முதல்ல இந்த பாவங்கள் செய்கிறத கைவிடணும். அதுக்கப்புறம் புண்ணிய கர்மத்தில் ஈடுபடணும், பகவானுக்கு சேவை பண்ண தொடங்கணும். குறிப்பாக இந்த கலியுகத்தில் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்து பகவானுடைய பக்தராக எப்படி செயல்படணுன்றத அவரே செய்து காட்டியிருக்கிறார், பக்த அவதாரமாக வந்து. ஸோ சைத்தன்ய மகாபிரபு பிருத்திவித்தே ஆச்சேதன் அகராதி கிராம் சர்வத்திர பிரச்சார ஹொய்பே மொர நாம் அப்படிங்கிறார். இந்த பகவானுடைய நாம கீர்த்தனம் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்யப்படணும் அப்படின்றார். அது இன்னைக்கு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க கழகத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய அருளால் உலகம் முழுக்க இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கி எல்லா நாடுகள்லேயும் இந்த கிருஷ்ண பக்தி பரவலாக பரவி கொண்டிருக்கு. இன்றைக்கி உலகத்தில் கிட்டத்தட்ட 600-700 கோயில்கள் இந்த மாதிரி இந்த ராமநவமி விழாவை இந்த நேரத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த ராமநவமி கொண்டாடாத ஊரே இல்லை. எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் மக்கள் கொண்டாடுறாங்க ரொம்ப சிறப்பாக. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். டைம் 12:30. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். பகவானுக்கு சேவை பண்ண முன்வரணும். பகவானுக்கு சேவை பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல நம்ம பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் யாருன்னே தெரியாமல் அவருக்கு எப்படி சேவை பண்ணுறது? ஸோ
ஸோ பகவான் யாருன்னு எங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? பகவத்கீதையில், ராமாயணத்தில் ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ராமாயணம் படிக்கணும், அல்லது பகவத்கீதை, ராமாயணம், பாகவதம் இது மாதிரி சாஸ்திரங்களை படித்த பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். நம்ம எந்த அளவுக்கு பகவானுடைய பெருமைகளை நிறைய கேட்குறோமோ அப்போ தான் அந்த பகவானுடைய பெருமைகளை நம்ம பேசணும்னு தோணும், அந்த பகவானை அடையணும்னு நமக்கு தோணும், அவருக்கு சேவை பண்ணணுன்றது தோணும். பகவானுடைய பெருமைகளை நம்ம கேட்காமையே அவருக்கு சேவை பண்ணணும்னா அது சாத்தியம் இல்லை. அதனால் பகவானை பற்றி நிறைய கேட்கணும், பகவானுடைய பக்தர்கள்ட்ட இருந்து நம்ம அதை கேட்கணும். பகவானுடைய பக்தர்கள் எப்போதும் பகவானுடைய பெருமைகளை பாடுறதுலையும் கேட்கறதுலையும் ஆனந்தம் அடைகிறார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார், அந்த ஆனந்தத்தை நாமும் அடையணும் அப்படின்னா அப்போ நம்மளும் பக்தர்களை போலவே எப்போதும் பகவானுடைய பெருமைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக இந்த கலியுகத்தில் பகவானுடைய பெருமையை பாடுறதும் கேட்குறதும் ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையால். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை யுக தர்மமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த பகவான் நாமத்தை நம்ம சொல்லுறதே பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறந்த சேவை. பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்ணுறது மிகச்சிறந்த சேவை. பகவான் நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல அந்த சேவை நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குறது. நம்முடைய இதயம், நம்முடைய இந்த புலன்கள் எல்லாம் பௌதிக குணங்களால் களங்கமடைந்த நிலையில் இருந்தால் கூட, சுத்தமில்லாத நிலையில் இருந்தால் கூட இதை சுத்தப்படுத்துறதுக்கும் வழிமுறை இருக்குது. அத்தா ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நபவே கிரகம் இந்திரியை. பகவானுடைய பெருமைகளை இந்த இந்திரியங்களால் கிரகிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாதுன்னு இருந்தால் கூட இந்த இந்திரியங்களை, இந்த மனதை, இந்த இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கும் வழி இருக்குது. அதுதான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளவு நம்ம இதயத்தையும் மனதையும் நம்ம தூய்மைப்படுத்திக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு தூய்மை அடைகிறோமோ அந்த அளவுக்கு பகவானுடைய பெருமைகளை கேட்க கேட்க நம்ம அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நம்ம அவரை பற்றி புரிந்துகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு அவருக்கு சேவை பண்ண முடியும். எந்த அளவுக்கு நம்ம இன்னும் அதிக சேவை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பகவான் மேலே பற்றை வளர்த்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நமக்கு பகவான் மீது பற்று வளருதோ அந்த அளவுக்கு அவருடைய லோகத்தில் வைகுண்டத்தை போகணும் அப்படின்ற விருப்பம் வரும். ஏன்னா வைகுண்டத்தில் இங்கே மாதிரி தொல்லைகளே கிடையாது. வைகுண்டம் அப்படின்னா கவலை இல்லாத, தொல்லை இல்லாத இடம். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வியாதியே கிடையாது, வயோதிகமே வராது, எப்பவும் இளமையாக இருக்கலாம், குறிப்பாக மரணம் அப்படி ஒரு பேச்சே கிடையாது. அப்படி ஒரு ஊர் இருக்குது. நீங்கள் அங்கே போக விரும்புகிறீங்களான்னு கேட்டால் யாருக்கு தான் விருப்பம் இருக்காது சொல்லுங்கள்? யாராவது மாட்டேன்னு சொல்லுவீங்களா என்ன? வியாதியே இல்லையா? முதல்ல நான் போகிறேங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, மருந்து சாப்பிட வேண்டியதில்லை, வியாதியே இல்லைன்னும் போது இதெல்லாம் எதுக்கு? வயோதிகம் கிடையவே கிடையாது. மூட்டு வலி, முதுகு வலி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு இடம் இருந்தா அப்படின்னுலாம் இல்லை, இருக்கு, ஏற்கனவே இருக்கு. துரதிர்ஷ்டவசமாக நமக்கு அது தெரியல, அவ்வளோதான். மறுபடியும் பகவத்கீதை நம்ம படிக்காததுனால தான் அது நமக்கு தெரியல. பகவான் கீதையில் சொல்கிறார், அவருடைய லோகத்தை பற்றி சொல்லும்போது இங்கே மாதிரி சூரியனாலோ சந்திரனாலோ அல்லது இந்த மாதிரி மின்சாரத்தினாலோ இங்கே வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டுருக்கு.
அப்படி இல்லைன்னா இந்த உலகம் ஒரு இருண்ட உலகம். யோசிச்சு பாருங்கள், இப்போ சூரியன் இல்லை என்ன ஆகும்? எவ்வளோ நம்ம மின்சார விளக்கு போட்டு இங்கே இவ்வளோ வெளிச்சத்தை உண்டாக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஒன்றே நமக்கு சூரியன் தேவைப்படுது, இல்லைன்னா இரவில் சந்திரன் தேவைப்படுது, இல்லைன்னா இந்த மாதிரி மின்சார விளக்கு, நெருப்பு, இப்படி ஏதாவது ஒன்று தேவைப்படுது. செயற்கையாக தான் நம்ம ஒளி ஊட்ட வேண்டியிருக்கு. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், ஆன்மீக உலகம் அப்படி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே சுய பிரகாசம் உடையது. அங்கே பேசக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அழகிய ஒரு இனிமையான பாடலாக தோன்றுகிறது. அங்கே எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அருமையான நடனமாக தோன்றுகிறது. இப்படி வைகுண்ட லோகத்தில் ரொம்ப ஆனந்தமயமான அறிவுபூர்வமான நித்தியமான வாழ்க்கை இருக்குது. உண்மையிலே நம்ம எல்லாரும் அந்த சச்சிதானந்த வாழ்க்கைக்கு உரியவர்கள். ஆனால் இப்போ நம்ம பகவானையும் பகவானுக்கு சேவகம் பண்ணுறதையும் மறந்துட்டதுனால மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த தொல்லைகளுக்கு எல்லாம் ஆளாகி, இன்னும் அது இல்லாமல் இயற்கை சீற்றங்களால், நம்முடைய மனசால், இந்த உடலால், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எப்போ குண்டு போடுவாங்க, எப்போ நம்ம உயிர் போகுன்ற பயம், போர் பயம், இப்படி இந்த உலகம் ரொம்ப துன்பமயமான இடம். ஸோ கிருஷ்ணர், ராமர் அல்லது பகவானுடைய எந்த அவதாரமும் அவதரிக்கிறதோட ஒரே நோக்கம் இந்த துன்பமயமான நிலையிலிருந்து நம்மளை விடுவிச்சு நம்ம எல்லாரையும் அவருடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான். இந்த லீலைகள் ராமச்சந்திரர் தோன்றி பல லீலைகளை புரிஞ்சார் அப்படின்னா, அந்த லீலைகள் மூலமாக என்ன பண்ணுறார்? அவர் மீது நமக்கு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறார், அவர் மீது நமக்கு வசீகரத்தை உண்டாக்குறார். நம்ம அவர் மேலே வசீகரிக்கப்பட்டு அவர் மேலே பற்றை வளர்த்து கொண்டு அவருடைய லோகத்துக்கு நித்தியமாக அவர் கூட இருக்கிறதுக்கு போகணும்னு விருப்பப்படணுன்றது தான். அதுதான் அவதார நோக்கம். பரித்ராணாய சாதுனாம்னா அதுதான். சாதுக்களை எப்படி ரட்சிக்கிறார்? பகவானுக்கு சேவகம் பண்ணுறதுக்கான, பகவானுடைய பெருமைகளை பாடுறதுக்கான, கேட்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். ஸோ இதுதான் பகவானுடைய கருணைன்றது. இந்த மாதிரி அவதாரங்கள் எடுத்து நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்குது. அந்த சிறிதளவு சுதந்திரம் பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம அவருடைய அம்சம். அதனால் இப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதா வேண்டாமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்கு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்கிற அந்த சச்சிதானந்த வாழ்க்கை உறுதி. இல்லைன்னா மறுபடியும் இதே உலகத்தில் பிறந்து இறந்து துன்பப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் நித்தியமாக. அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லோரும் கேட்டதுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீராமநவமி மகோத்சவக்கு, ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு. ஹரே கிருஷ்ணா.